Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 518 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம நிஜமான லூஃபி அந்த டம்மி லூஃபியை தெரியாம இடிச்சிட்டு போயிட்டான். ஆனா அந்த டம்மி லூஃபிக்கு நம்ம லூஃபி தான் நிஜமான லூஃபின்னு தெரியாம போச்சு. அதனால டம்மி லூஃபி ஒரிஜினலா வம்பு கிழக்குறான். அப்பவே நம்ம நிஜமான லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு. பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருதுன்னு அப்படியே கட் பண்ணி சில மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. சபாடி ஆர்கிபெலகோக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம போவா லூஃபியை அங்கதான் இறக்கி விட்டுருப்பா. சபாடி ஆர்கிபெலகோலயே கொண்டு போய் விட்டுருப்பா. ஆனா அப்படி இறக்கி விட்டா லூஃபிக்கும் போவாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வெளியில தெரிஞ்சிடும். இதனால ரெண்டு பேருக்குமே ஆபத்து. எப்படியோ லூஃபி எங்கேயாச்சும் வெளியில போனானா பிரச்சனை அவனை தேடி வருது. அதனால மாறுவேஷம் போட்டுக்கன்னு இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் போட சொல்லுவா. ஏமா அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப ஓவருமா. ஆனா அவ கேட்க மாட்டா. இன் கேஸ் ஏதாச்சும் பஞ்சாயத்தாச்சுனா தேவைப்படும் கையில வச்சுக்கன்னு கொடுத்துட்டு அவனோட மூஞ்சியுமே வெளியே தெரியாத அளவுக்கு மறைச்சு விடுவா. இப்ப என்னன்னா 2 வருஷமா நம்மால பத்தி எந்த ஒரு நியூஸுமே வெளியில வரலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் இவன் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆனா இப்ப அப்படி இல்ல. இதுக்கப்புறம் பையன் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம அவன் பாட்டுக்கு செயல் பண்ணிட்டு போனான்னா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம அவன் பாட்டுக்கு போலாம். அதனால கொஞ்சம் பார்த்து போன்னு சொல்லிட்டு அவன் மாத்திக்கிறதுக்காக 50 துணி, 1000 லஞ்ச், ஹேண்ட் கர்ச்சீஃப், டிஷ்யூ, 5 வருஷத்துக்கு தேவையான டவல், 3 வருஷத்துக்கு தேவையான வாட்டர், ஸ்நாக்ஸ், டூத் பிரஷ், சோப்பு, ஹேண்ட் கிரீம், அப்படி இப்படின்னு 3 வருஷத்துக்கு தேவையான ஆயின்மெண்ட் முத கொண்டு வச்சிருக்கா. ஆட சண்டாலி இவ்வளவு வெயிட்டா கொஞ்சம் கம்மி பண்ணுன்னு நம்ம கிளவி திட்டுமா. சார் ரைட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம பையன் எடுத்துக்குவான். சார் ரைட்டு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா போய் மீட் பண்ணி சபாரியா ஆர்கிபெலகோ இப்ப முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப அன்சேஃபா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதனால பாத்துரு அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நேவி ஆளுங்க அந்த இடத்த பயங்கரமா சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இரு. இன் கேஸ் உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா கூட உனக்காண்டி கூஜா பைரட்ஸ் ஹெல்ப் பண்ண காத்துட்டு இருக்காங்க. நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்களா. என்ன போகும்போது எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுன்னு சொல்லியப்பா. லூஃபி எடுத்த உடனே சொல்லிடுவான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்கிட்ட அதான கேட்டுட்டு இருக்கா. ஆனா இப்ப அவ அதை கேட்க வரலையாமா. நீ போகும்போது குட் பை மட்டும் எனக்கு சொல்லாம போம்பா. உடனே லூஃபி இருந்துகிட்டு நான் எதுக்கு சொல்லணும், ஏன்னா திருப்பி நான் உன்னை மீட் பண்ணுவானு. உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. லூஃபியா அதை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம பையன் போகும்போது அவனுக்காண்டி அவ்வளவு சப்போர்ட் பண்ணி கத்துவாங்க. உடம்பு பார்த்துக்க, நல்லபடியா போயிட்டு வா, எந்த பிரச்சனையிலேயே மாட்டிக்காதேன்னு. இங்க போவாவால தாங்க முடியல. ஏன்னா திருப்பி நம்ம லூஃபி அவளை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டான்ல. என்ன நம்ம தாய் கிழவிதான் செமையா காண்டாயிரும். கொய்யால உன் எக்ஸ்பிரஷனை குறை தாங்க முடியலன்னு. சோ இப்படித்தான் நம்ம லூஃபி ஒரு சின்ன போட்ல சபாடி ஆர்கிபெலகோக்கு வந்திருப்பான். என்ன வரப்போ ஹன்காக கிட்ட எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தான். ஆனா தேவையில்லாம இப்போ ஒரு பஞ்சாயத்துல வந்து மாட்டிட்டானே. அவன் வேற சும்மா இருக்க மாட்டான். அவன் வேற நீ வேணும் தானே இடிச்ச, உண்மையை சொல்லுமா. உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. ஐயோ போச்சு, அந்த பொடிப்பைய அவன் கிட்ட மாட்டிட்டான், இனி அவன் லைஃப் டேஞ்சர்னு. அதே நேரம் இங்க ஷாக்கியோட பார காட்டுறாங்க. அங்க சஞ்சி வண்டியா நம்ம ஜோரோ திட்டிட்டு இருப்பான். இந்த முட்டாப்பைய ஸ்வாட்ஸ்மேன் முன்னாடி வந்துட்டானா, என்னால நம்பவே முடியலன்னு. என்ன நம்ம ஜோரோ ரைட்ல போனா லெஃப்ட்ல போவான், லெஃப்ட்ல போனா ரைட்ல போவான்ல, அதனால அப்படி சொல்றான். ஆக்சுவலா ஜோரோ வந்ததுக்கு அப்புறம் பிராங்கி செகண்டா வந்துட்டான். அதுவும் இந்த சம்பவம் எல்லாம் நடந்து 10 நாள் ஆகுது. அவன் கப்பலை பார்க்க போயிருக்கானாமா. எது எங்க சன்னி கப்பலா, அது எப்படி இருக்கு என்னன்னு கேப்பான். அதுக்கு ஒரு பஞ்சாயத்து இல்ல. சொல்ல போனா ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழாம பக்காவா இருக்குது பாரு. ஏன்னா அதை பாத்துக்கிட்டது டூவல் ஆச்சே. கப்பலை பாத்துக்கிறதுக்காகவே அவனோட மொத்த கூட்டமும் நின்று சண்டை போட்டு பாடியில ஏகப்பட்ட காயம். ஆனா ஒன்னும் பஞ்சாயத்துல 2 வருஷத்துல சரியாயிரும் அப்படின்னு பில்டப் வேற. பரவாயில்லையே, எங்க கப்பலுக்காண்டி இவ்வளவு சின்சியரா இருந்து டியூட்டியை பாத்திருக்கீங்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எது ஹேண்ட்ஸமா? ஆமா ஆமா நான் ஹேண்ட்ஸம் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி முட்டாப்பாய மாதிரி பேசினானோ அதே மாதிரி தான் இப்பவும் பேசுறான். ஆக்சுவலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனா டிசைனா வந்து 1000 சன்னி கப்பலை திருடுறதுக்காண்டி ஏகப்பட்ட வேலையை பார்த்தானுங்க. நாங்க ஒரு நாள் விடாம அவங்களை எதிர்த்து சண்டை போட்டோம். அதெல்லாம் ரொம்ப கொடுமைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான். அவன் அழுகிறான், அவன் கூட்டமே அவன் கூட சேர்ந்தாலும். அதான் மொசரகட்டைய பார்த்தாலே தெரியுதே, பஞ்சரான சைக்கிளுக்கு டிஞ்சர் போட்ட மாதிரியே இருக்குதும்பானா. அதுக்கப்புறம் அவன் கதையா சொல்ல ஆரம்பிப்பானா. அந்த டைம் ஷாகி இருந்துட்டு நமி 3வது வந்தான்னு சொல்லுவா. உடனே அவன் சொல்றத கேட்காம நமி வந்துட்டாளான்னு சந்தோஷத்துல இப்ப எங்க போயிருக்கான்னு கேட்பான். இங்க இருந்தா போர் அடிக்குதுன்னு நேரா ஷாப்பிங் மாலுக்கு போயிருப்பான். டூவல் அங்க புலம்பி தள்ளுவான். பின்ன டெய்லி அவன் பட்ட கஷ்டத்தை ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தான். அதையெல்லாம் கண்டுக்காம நமி பேரை கேட்டவனே பறந்துட்டால. அப்புறம் உசோப்பு தான் 4th வந்தது. 5th சாப்பர் நேத்து தான் வந்திருப்பான். அடுத்து ப்ரூக்கு இன்னைக்கு வந்திருப்பான். கூடவே அவன் ஒரு கான்சர்ட்ல இருக்கான்னு சொல்லுவான். என்ன கன்றாவிட்டா இதுன்னு முழிப்பான். இப்போ நம்ம சஞ்சி வந்திருக்கான். மொத்தத்துல 7 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. இனி நிக்கோ ரோபினும் லூஃபியை மட்டும் வந்தா போதும். ஆனா இந்த ஐலாண்டுக்குள்ள வர்றது முன்ன மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா அவங்க எப்படியும் வந்துருவாங்க. சட்டு புட்டுன்னு மீட் பண்ணி மறுபடியும் உங்க பயணத்தை ஆரம்பிங்கன்னு ரெய்லி சொல்லுவாரு. நம்ம சஞ்சியால நம்பவே முடியல இந்த மாதிரி லூஃபிக்கு ரெய்லி ட்ரைனிங் கொடுப்பான்னு. அப்படி கொடுத்திருக்காருன்னா கண்டிப்பா அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். ஆக்சுவலா இவரு லூஃபியை பார்த்தா 6 மாசம் ஆச்சாமா. அப்படின்னா ட்ரைனிங்க 1.5 வருஷம் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. மிச்ச நாள் ஃபுல்லா அவனே தனியா இருந்து தான் ட்ரைனிங் எடுத்திருக்கான். இனி அவன் வந்தாதான் அவனோட ஃபுல் ப்ராக்ரஸ் என்னன்னு அவருக்கே தெரியும். அப்ப நமி இப்ப எந்த அளவுக்கு இருப்பான்னு அவளை பார்க்க தான் இவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். டூவலுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல.
புரியல. சஞ்சய் தான் எடுத்து சொல்லுவான், நாங்க 2 வருஷமா பயங்கரமான ட்ரைனிங்ல இருந்தோம், இதுக்கப்புறம் எங்க ரிசல்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும்னு. ஆனா இருந்தாலும் நமிய பத்தி மட்டும் தான் திருப்பி திருப்பி பேசுவான். சோ டூவலுக்கு கொலை காண்டாயி மொத்த பேரும் கத்திட்டு கிடப்பானுங்க. இங்க சாப்பர் கேஷுவலா பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வரும்போது ஏதோ 2 பைரட்ஸுங்க தெருவுல சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ஒயிட் பியர்டு செத்து போயிட்டா எல்லா பைரட்ஸுங்களுமே அடங்கி போயிருவானுங்க. இனிமேட்டு பைரட்ஸுகளால எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்காதுன்னு எல்லாம் நினைச்சானுங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா பைரட்ஸுகளோட சண்டை இன்னும் அதிகமா தான் ஆயிருச்சே தவிர எதுவுமே குறைஞ்ச மாதிரி இல்ல. எங்க இருந்து தான் வரானுங்களோ தெரியல. வந்தானுங்கன்னா விடிய விடிய சண்டை போட்டு உசுர வாங்குறானுங்க. சாப்பர்லாம் இந்த அளவுக்கு டேஞ்சரா இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுலயும் ஒருத்தன் இன்னொருத்தனை அடிச்சு போட்டுட்டு பிளாக் பியர்டு, யூஸ்டஸ் கிட், அந்த ட்ரேக் அவனுக்கு நியூ வேர்ல்டுல என்ன வேணும்னாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, நாங்க போய் அவங்க எல்லாத்தையுமே துவன்னு துவச்சு தெரிக்க விட போறோம்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு கிடப்பானுங்க. அந்த டைம் தூரத்துல இருந்து ஒரு கூட்டம் வருமா, அதை பார்த்தோன்னா அம்புட்டு பேரும் ஆடி போயிருவானுங்க. சாப்பர் யாருக்கு அப்படி பில்டப் கொடுக்குறானுங்கன்னு லுக் கூட்டிட்டு இருப்பான். கூட்டத்துக்குள்ள பேசிக்கிறாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க யாருமே சாகல, மறுபடியும் திருப்பி வந்திருக்காங்க. சொல்ல போனா அவங்க தான் இந்த ஐலாண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் குரூப் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ். சாப்பருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எது ஸ்டார் ஹேட்டா, அப்ப நமியும் உசோப்பு வந்துட்டு இருக்காங்களா அப்படி இப்படின்னு குச்சி எட்டி பாப்பான். ஆனா வந்தது யாரு தெரியுமா, அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் கேங் தான். ஜோரோ பாத்தீங்களா வெயிட் போட்டு எவ்வளவு கன்றாவியா இருக்கான். சஞ்சய பாத்தீங்களா பஞ்ச மிட்டாய் மண்டையில எப்படி பரபரப்பா இருக்கான். நிக்கோ ரோபினை பாத்தீங்களா, எங்கத்த பாக்குறது, இப்படி ஒரு ரோபினை பாக்குறதுக்கு ரூம் போட்டு அழலாம். அதை விட கொடுமை நம்ம சாப்பர் தான். சங்கிலி எல்லாம் போட்டு கூப்பிட்டு வராங்க. சோ இப்படி ஒரு கூட்டம், இவங்க ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்ங்க. இங்க கூட்டத்துக்குள்ள சாப்பர் மாட்டிட்டதுனால டேய் எங்கடா வராங்க, லூஃபி வரானா, சஞ்சி வரானா அப்படின்னு கூச்சிட்டு கிடப்பான். யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஒருத்தன் பில்டப் பண்ணால, அதாவது யூஸ்டஸ் கிட், பிளாக் பியர்டு, அவன் எல்லாத்தையும் பொழந்து கட்டிடுவேன். அவனே ஸ்டார் ஹேட்ங்கிற பேரை கேட்ட உடனே அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா கண்டிப்பா அவங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, தேவையில்லாம அவங்க கிட்ட மோத வேண்டாம், நம்ம நியூ வேர்ல்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்துருவானுங்க. அவங்களுக்கு சந்தோஷம், யாருமே நம்ம பக்கத்துல வரல சும்மாவா அப்படின்னு. இங்க சாப்பர் நம்மளால எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதனால ரோபின், ஜோரோ, சஞ்சி எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கத்திட்டே பின்னாடி வருவான். அவனுக்கு ஏதோ ஒரு ரக்கம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வருது, அதுவும் பேசுதுன்னு சொல்லி அவனுக்கு பாட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கண்டுக்காம போவானுங்க. இங்க சாப்பர் அவனுக்கு மூஞ்ச பார்த்தாச்சு கண்டுபிடிப்பான்னு பார்த்தா அதுவும் இல்ல, இவனுக்கு தான் ஜோரோ சஞ்சின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டான். இது பேசுறத பார்த்தா இதால ஏதாச்சும் பஞ்சாயத்து வர வாய்ப்பு இருக்குது, அப்படியே கழட்டி விட்டு எஸ்கேப் ஆகலான்ட்டு அவனுக்கு அங்க இருந்து அப்படியே நழுவி போவானுங்க. ஆனா சாப்பர் என்னைய விட்டுட்டு எங்கடா போறீங்க, நெல்லுகடான்னு வாட்டிட்டே பின்னாடி போவான். இப்ப என்னன்னா நம்ம நிக்கோ ரோபினை பிடிக்கிறதுக்காக கோட்டு சூட்டு போட்ட 2 கோமாளி பயில அங்க வந்திருக்கானுங்க. அவன் நம்மளை எதிர்த்து சண்டை போறதுக்கு முன்னாடி அவளை பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வேகமா அவளை தேடிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் ரோபினை எப்படியாச்சும் சீக்கிரமா மத்தவங்களை போய் மீட் பண்ணியாகணும்னு வேகமா போயிட்டு இருப்பா. இங்க சஞ்சிக்கு நமியோ ரோபினியும் எப்பண்டா பாப்போன்னு ஆர்வம் தாங்க முடியல. ஏன்னா அவனோட சாப்பாடு டேஸ்ட் இப்ப வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டான்ல, அதனால பயங்கரமான ஆர்வம். அதுக்கு முன்னாடி 1000 சன்னி கப்பல்ல அவனுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இருக்கணுமே, அதனால ஷாப்பிங்க்கு வேகமா பிச்சுட்டு ஓடுவான். அவன் ஓடின அடுத்த செகண்ட் ரோபின் வந்து சேர்ந்துருவான். நல்ல வேலை அவன் பார்க்கல, பார்த்து இருந்தா ஒரு வழி பண்ணிருப்பான். ஆனா நம்ம ரோபின் பார்த்துட்டா சஞ்சியை. அதே நேரம் இந்த டம்மி லூஃபி நம்ம நெஜ லூஃபியோட வாலியே கண்ண வச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லு, வேணும்னு தானே நீ இடிச்ச, நீ யாரை இடிச்சிருக்கன்னு தெரியுமா, எங்களை எல்லாம் பார்த்தா என்ன முட்டா பழுக மாதிரி இருக்கா, பப்ளிக்ல அசிங்கப்படுத்தணும் தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ண, நான் ஒரு எலை பைரட், என்னோட பவுண்டியே 400 மில்லியன், ஒழுங்கா என் முன்னாடி மண்டி போட்டு என்கிட்ட உயிர் பிச்சை கேளு, உன்னை நான் உயிரோட விட்டுறேமா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஐயோ ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் செம காண்டாயிட்டாங்க, இனி அந்த பையனை என்ன பண்ண போறாங்களோ ஏது பண்ண போறாங்களோன்னு பதட்டத்தோட கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.